நடக்காதுன்னா நடக்கா. இனி அந்த ஸ்கூல் என்ன குழந்தைகளை விட மாட்டேன். எதங்களும் நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலை பார்த்து சேர்த்து விடுங்க. இல்லைன்னா அதை ஸ்கூலுக்கு போண்டேன். நீ என்ன சொல்ல? இப்ப படிச்ச ஸ்கூலுக்கு என்ன பிரச்சனை? நான் அந்த ஸ்கூல்ல என்ன 12 படிச்சேன். ஓ, படிச்சு கிழிச்சு கலெக்டராவே தள்ளிட்டு இங்கோட்டு எதங்கள பிள்ளை தமிழ் மீடியத்துல படிச்சதா எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சது. ஏன்னா பிள்ளை மட்டும் என்ன குறைஞ்சவியலா? அப்ப தமிழ்ல படிச்சது கேவலமா? தமிழ் மீடியத்துல படிச்சது கேவலமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 4 நிமிட தலை நிமிந்து நடக்கணும்னா இங்கிலீஷ் மீடியத்துலதான் பிள்ளைய படிச்சானா. உங்களால முடியும்னா சொல்லுங்க. இல்லன்னா என்ன பிள்ளைகளையும் கூட்டு நான் என்ன அம்மையை வீட்டுக்கு போறேன் சொல்லியாச்சு. என்ன தம்மா சமையல் ஒன்றும் பண்ண இல்லையா? சமையல் பண்ணாவா விட இல்ல மோனே அவதான் சொல்லியா இல்லை எதங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்து விடாவாதா? நீங்க என்ன தம்மா சொல்லுது? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சு வச்சுன்னா செலவு எவ்வளோ ஆகும்னு தெரியுமா? அதோ படிச்சு முடிச்சம்ப அதோட கட்டி கொடுக்கல பணம் அவ்வளோன்னு தெரியும். அப்புறம் எதை வச்சு அந்த பிள்ளைகளை கட்டி குடிக்கிறது? இது இப்போ வேற ஒன்றும் இல்லைம்மா. இவ்வளோ கூட்டுக்கார எல்லாம் பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்துறியாளோ, அதனால இவ்வளோ எப்படி எங்கேயும் பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்துறானோ அதுக்கு தான். அவதான் ஆசைப்படியா இல்ல. இது என்னம்மா நியாயம்? கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் சலுகைகள் வேணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது மட்டும் கேவலமா? அவளுக்கு சுபாவம் தான் தெரியும் இல்ல மோனே. அவ பிடிச்ச முயல 3 காலில் நிற்பா. இப்பவுமே 2 நாள் சோறது நம்ம கிடைக்க வேற ஏதோ செய்துடா போறான். அவளுக்கு ஆசைப்படி எதாவது செய்துட்டு போட்டேன். நம்ம சொல்லியதுதான் ஒரு மரியாதை இல்லை. எதங்க அந்த இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்து சேர்த்து விட சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சு இது எங்க போய் நிக்க போகுதோ. நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு நம்ம செலவு செய்யணும். அடுத்த வீட்டை பார்த்து செலவு செய்தா என்ன நடக்கும்னு போக போக தெரியும் எனக்கு.